தட்டை, சீடை, முறுக்கு, ரிப்பன் பக்கோடா, அதிரசம், என்ன வேணாலும் செய்யுங்க. ஒரே ஒரு 5 லிட்டர் இதய மந்த்ரா கடல் எண்ணெய் பேக் ஒரு மாசம் முழுசுக்கும் அத்தனை சமையல முடிச்சு விடலாம். இதய மந்த்ரா. டெக் சூப்பர் ஸ்டார் என்ற யூடியூப் சேனல் நடத்தி வருபவர் சுதர்சன் டெக்னாலஜி கேட்ஜெட்கள் பற்றி ரிவ்யூ சொல்லி பிரபலமானவர். இதற்கு முன் டெக் பாஸ் என்ற யூடியூப் சேனலில் வேலை பார்த்த சுதர்சன் இப்போது சொந்தமாக சேனல் நடத்தி வருகிறார். இந்த சூழலில் சுதர்சன் மற்றும் அவரது பெற்றோர் காதல் மனைவியின் வரதட்சணை புகாரில் சிக்கியுள்ளனர். சுதர்சன் மனைவி மருத்துவர் விமலா தேவி, வயது 28, தேனி அருகே முல்லைநகர் பகுதியைச் சேர்ந்தவர். அவர் தேனி எஸ்பி ஆபீஸில் கொடுத்த புகாரில் கூறியுள்ளதாவது: மதுரை ஒத்தக்கடை பகுதியைச் சேர்ந்தவர் சுதர்சன். 4 ஆண்டுகளுக்கு முன் மதுரை தனியார் மருத்துவமனையில் நான் பணிபுரிந்த போது காதலித்தோம். 2024இல் இரு வீட்டார் சம்மதத்துடன் திருமணம் நடந்தது. 30 பவுன் நகை, 5 லட்சம் ரொக்கம், 2 லட்சம் மதிப்பில் சீர்வரிசை பொருட்களை வரதட்சணையாக எங்களிடம் இருந்து பெற்றனர். திருமணத்திற்கு பின் எனது கணவர் தனி சேனல் தொடங்கியதும் சொந்தமாக வீடு கட்டி வந்தார். அதற்கான கடனை அடைக்க முடியாமல் சுதர்சன் குடும்பத்தினர் சிக்கலில் இருந்தனர். ஏற்கனவே வரதட்சணையாக கொடுக்கப்பட்ட 30 பவுன் நகை மற்றும் பணத்தை வீடு கட்ட சுதர்சன் என்னிடம் வாங்கினார். புது வீட்டுக்கு நாங்கள் குடியேறிய போது நான் 5 மாத கர்ப்பிணியாக இருந்தேன். தொடர் கஷ்டத்தால் மேலும் 20 பவுன் நகை கேட்டு என்னை ஆபாசமாக பேசி சித்திரவதை செய்தனர். நான் சம்பாதிக்கும் பணத்தையும் அவர்களிடம்தான் கொடுத்தேன். கர்ப்பமாக இருந்தபோதும் அவர்கள் என்னை தொடர்ந்து மிரட்டி வந்ததால் என் அப்பா என்னை அவரது வீட்டிற்கு அழைத்து வந்தார். பின் பேசி சமரசம் செய்து என் தந்தை 5 லட்சம் ரூபாய் பணம் கொடுத்தார். தொடர்ந்து 2 மாதங்களுக்கு முன் என்னையும் எனது குழந்தையையும் அழைத்து சென்றனர். ஆனால் இதையெல்லாம் பத்தாது, 20 பவுன் நகை வேண்டும் என எனது கணவர் குடும்பத்தினர் மீண்டும் சண்டை போட ஆரம்பித்தனர். சமாதானம் செய்ய எனது பெற்றோர் வந்தபோது என்னையும் எனது 3 மாத கைக்குழந்தையையும் எனது கணவர் எட்டி உதைத்து தள்ளிவிட்டார். கண்ணீருடன் எனது பெற்றோர் வீட்டிற்கு அழைத்து வந்தனர். இதுநாள் வரை எனது கணவர் சேர்ந்து வாழ அழைக்கவில்லை. 20 பவுன் நகை கொண்டு வராவிட்டால் கொன்றுவிடுவதாக மிரட்டி வரும் கணவர் சுதர்சன், அவரது தந்தை சுந்தரராஜன், தாய் மாலதி, கணவரின் தங்கை சத்யபிரியா, அவரது கணவர் விக்னேஸ்வரன் ஆகியோர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என விமலா புகாரில் கூறியுள்ளார். புகாரின் அடிப்படையில் வீரபாண்டி போலீஸ் ஸ்டேஷனில் யூடியூபர் சுதர்சன் மற்றும் அவரது குடும்பத்தினர் 5 பேர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது.